காரி எனக்கூடிய வள்ளல், அவருக்கு 2 பெண்கள், அங்கவை சங்கவை என்று. அவர்களின் கல்யாண வேலையை முன்னின்று நடத்தியவர் தமிழ் மூதாட்டி ஔவை. சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்களையும் அழைத்திருக்கின்றார் அந்த திருமணத்திற்கு. அவர்களை தக்கபடி வரவேற்று உபசரிக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு இருந்ததல்லவா? அவர்களோடு வரும் பெரும் படை, அரச சுற்றங்கள், இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு தந்து வழி அனுப்புவது என்பது தமிழை துணைக்கு வைத்திருக்கும் ஔவையினால் எப்படி சாத்தியம்? அதனால் தெய்வத்தின் துணையை நாடினாராம். எப்படி? பொதுவாக மண் செழிக்க வேண்டுமென்றால் மழை வேண்டும். இவள் மழை தெய்வத்தை, அந்த வருணனை அழைத்து என்ன கேட்டிருக்கிறாள் பாருங்கள். கருணையால் இந்த கடல் உலகம் காக்கும் வருணனே, மாமலையன் கோவர் பெருமணத்து முன்மாறி பெய்யும் முதுமாரியை மாற்றி பொன்மாரியாக பொழி என்று பாடல் பாடியிருக்கின்றாள். ஒரு உத்தரவு போலே. உலகத்து உயிர்கள் உண்டு உயிர் வாழ வேண்டும் என்று கருணையினால் நீர்வளம் பெருக்கி கடல் சூழ்ந்த உலகினை காத்தருளும் வருண பகவானே, சிறந்த மலையமான் திருக்கோவலூரிலே பாரி மகளிரின் பெருமணம் நிகழப்போகின்றது. முன்பெல்லாம் மழை பொழிந்து இவ்வூரை வளப்படுத்துவாய். பழைய உன்னுடைய செயலை மாற்றி நின் பெயலை சற்றை மாற்றிக்கொண்டு பொன்னையே மழையாக பொழி என்று பாடல் பாடியிருக்கின்றாள். வருணனும் இந்த பாட்டிற்கு மயங்கி மனமிசைந்திருக்கின்றான். பொன்மாரியும் பொழிந்திருக்கின்றது. திருமணத்திற்கு வேண்டிய பொன்னுக்கும் கவலை இல்லாது எல்லோருக்கும் மனம் நிறைந்திருந்தான். ஆக தமிழ் கொண்டு என்னென்ன அசாத்தியமான செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் தமிழ் புலவர்கள். பக்தி தமிழும் பண்பாடும் என்ற சிறப்புகள்